لقد كان في يوسف وإخوته آيات للسائلين. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله. அன்புக்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அற்புதமான அழகான அந்த சம்பவத்தினூடாக நாம் பெற வேண்டிய பாடங்களை பற்றி தொடராக நாங்கள் கதைத்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறுதியாக வாலிபர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆசைகளும் உணர்வுகளும் ஏற்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில், அந்த வயதிலே வாலிபனாக இருக்குகின்ற போது பல பெண்கள், கண்ணியமான பெண்கள், சிறந்த பெண்கள், அந்த காலத்திலே செல்வ செழிப்பில் வாழ்ந்த அழகான பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தப்பின் பக்கம் அழைத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நாம் அடைய வேண்டும் என்ற ஆசையோடு விருப்பத்தோடு அவர்களை அழைத்த போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இல்லை, நான் சிறைச்சாலைக்கு சென்று நீங்கள் சொல்வதை போன்று உங்களுடைய ஆசைக்கு இணங்காவிட்டால் நான் சிறைச்சாலைக்கு என்னை நீங்கள் சிறையில் அடைப்பதாக சொல்கிறீர்களே, அந்த சிறையில் சென்று நான் வாழ்வது மேலானது என்று சொல்லி சிறை வாழ்க்கையை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெரிவு செய்து கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெறுமனே நான் என்னுடைய முயற்சியினால்தான், என்னுடைய ஈமானினால்தான், என்னுடைய ஈமானிய பலத்தினால்தான் இந்த பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டேன் அல்லது நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவர்கள் தற்பெருமை அடிக்கவில்லை, தற்பெருமை கொள்ளவில்லை. என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்விடத்தில் அடுத்ததாக, வஇல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வஅகும் மினல் ஜாஹிலீன். யா அல்லாஹ், இந்த பெண்கள் அழைத்த இந்த பாவத்தின் பக்கம் நான் செல்வதை விட்டும், அவருடைய ஆசைகளுக்கு நான் இணங்குவதை விட்டும் நீ என்னை தடுக்கவில்லை என்றால், பாதுகாக்கவில்லை என்றால், நீ என்னை பாதுகாக்கவில்லை என்றால், இந்த பாவத்தை விட்டும் நீ என்னை பாதுகாக்கவில்லை என்றால், அஸ்பு இலைஹின்ன, அந்த பெண்களை நேசிக்கக்கூடியவனாக, விரும்பக்கூடியவனாக நாடும் மாறி, அந்த பெண்களுடைய ஆசைக்கு இணங்கியவனாக நானும் மாறி, அந்த பெண்களுடைய ஆசையை தீர்க்கக்கூடியவனாக மாறி நானும் பாவியாக மாறியிருப்பேன். இரண்டாவது சொன்னார்கள், வஅகும் மினல் ஜாஹிலீன், கற்ற அறிவை கொண்டு அமல் செய்ய வேண்டும். கற்ற அறிவை கொண்டு அமல் செய்யாதவருக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய பேர் ஜாஹில். அறிவிருந்தாலும் அவர் மடையன். படித்த அறிவை கொண்டு நடைமுறைப்படுத்தாதவர்கள், செயல்படுத்தாதவர்கள், கற்றதை அமல் செய்யாதவர்களை குர்ஆன் சொல்வது ஜாஹில். இந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ், இந்த பாவத்தை விட்டும், தப்பை விட்டும், குற்றத்தை விட்டும், இந்த மோசமான செயலை விட்டும் நீ தடுக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட சொல்ல முடியாது. அல்லாஹ்ட உதவி இல்லாமல் அல்லாஹ்ட பேரை கூட சொல்ல இயலாது. அல்லாஹ்ட உதவி இல்லாமல் ஒரு சின்ன பாவத்தை விட்டு கூட எங்களால் தவிர்த்து கொள்ள முடியாது. எனவே பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டுமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி தேவை, தௌஃபீக் தேவை. ஒரு நன்மையை செய்ய வேண்டுமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அனுகூலம் தேவை. அதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய கெட்டித்தனம் அல்ல யா அல்லாஹ், தன்னுடைய பணிவை முன்வைக்குகிறார்கள். யா அல்லாஹ், நீ என்னை தடுக்காவிட்டால் நான் இந்த ஆசைக்கு இணங்கி, பெண்களுடைய விருப்பத்தைக்கு இணங்கி, அவர்கள் விரும்பக்கூடிய விடயத்தில் நானும் விடுபட்டு நானும் பாவியாக மாறியிருப்பேன். வஅகும் மினல் ஜாஹிலீன், கற்ற அறிவின் பிரகாரம் அமல் செய்யாத ஒரு முட்டாளாக, ஜாஹிலாக நான் மாறியிருப்பேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. இங்கே ரெண்டு பாடங்கள் நாங்கள் பெற வேண்டும். முதலாவது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லாமல், அல்லாஹ்வுடைய அனுகூலம் இல்லாமல் ஒரு சின்ன பாவத்தை விட்டு கூட எங்களால் தவிர்த்து கொள்ள முடியாது, எங்களால் தூரமாக முடியாது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், என்னை பாவங்களை விட்டு நீ தடுப்பாயாக, பாதுகாப்பாயாக என்று துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ செய்ய வேண்டிய, அல்லாஹ், பாவங்களின் பக்கம் எங்களை நீ மீண்டும் அனுப்பிவிடாதே ரப்பே, தௌபா செய்த பாவங்களை விட்டு எங்களை தூரமாக்கி விடுவாயாக, பாவங்களை விட்டு எங்களை தூரமாக்கி விடுவாயாக என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். யாரை நீ தூரமாக்கவில்லை என்றால் நான் இந்த பாவத்தை செய்திருப்பேன். அதே போன்று அப்படி நான் இந்த பாவத்தை செய்தால் கற்றதை கொண்டு அமல் செய்யாத ஒரு முட்டாள் கூட்டத்தில் நான் சேர்ந்திருப்பேன். எனவே கற்றதை கொண்டு அமல் செய்யாதவர்கள், எவ்வளவுதான் மலை அளவோ அல்லது கழுதைகள் சுமக்கக்கூடிய பொதிகளின் அளவு அறிவு இருந்தாலும், அந்த அறிவை பயன்படுத்தவில்லை என்றால், அமல் செய்யவில்லை என்றால், கற்ற அறிவின் பிரகாரம் உலகத்தில் வாழவில்லை என்றால், நடக்கவில்லை என்றால், அவர் கற்றுக்கொள்ளாத ஒரு முட்டாளாகத்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் கருதப்படுகிறார். அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் இது பாவம் என்று தெரிந்து, தப்பென்று தெரிந்தும் நான் இதை தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் நான் ஒரு மடையனாக மாறியிருப்பேன். அந்த அடிப்படையில் கற்றால் அறிவை கொண்டு நாங்கள் அல்லாஹ் அமல் செய்ய வேண்டும், தெரிந்த விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் வெறுமனே பொதி சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போன்று நாங்கள் மாறிவிடுவோம். முட்டாள்களாக அல்லாஹ்வுடைய பார்வையில் கருதப்படக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். அதுக்கு பின் அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தஜாப லஹு ரப்புஹு ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன்ன இன்னஹு ஸமீஉல் அலீம்.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் நீ என்னை தடுக்கவில்லை என்றால் நான் இந்த பாவத்தை செய்து விடுவேன், நான் மடையனாக முட்டாளாக மாறிவிடுவேன் என்று சொன்னார். இது துஆவுடைய ஒரு நோக்கத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார், அதை என்னை நீ தடுக்க வேண்டும், இந்த பாவத்தை விட்டு நீ பாதுகாக்க வேண்டும், தடுக்க வேண்டும், தூரமாக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? ஃபஸ்தஜாப லஹ், அவர் கேட்ட துஆவை உடனே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அழைத்தார்கள், நிர்பந்தமான நேரத்தில் அழைக்கக்கூடியவர்களுடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். சோதனைகளுடைய நேரத்தில் துஆ செய்யக்கூடியவருடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். பிரச்சனைகளில் வழக்கு வம்புகளில் சோதனைகளில் மாட்டி தவிர்க்கக்கூடியவருடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதனால் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சோதனையுடைய நேரத்திலே, பெண்களுக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு சோதனை, ஈமானுக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு சோதனை, பாவத்துக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு சோதனை, ஆசைக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு சோதனைக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். ஃபஸ்தஜாப லஹ், அல்லாஹ் அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டு ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன், அந்த ஃபா என்ற அரபு எழுத்து அல்லாஹ் பாவிக்கிறார். உடனடியாக அவர் கேட்டவுடன் அல்லாஹ் அவருடைய துஆவை அங்கீகரித்தான். துஆவை அங்கீகரித்தவுடன் ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன், அந்த பெண்களுடைய சூழ்ச்சியை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். கண்ணியமானவர்களே, பெண்களுடைய ஃபித்னா மிக பயங்கரமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஃபித்னா பெண்களுடைய ஃபித்னா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களுடைய ஃபித்னா மிக பயங்கரமானது. இன்ன கைதகுன்ன அதீம், பெண்களே உங்களுடைய சூழ்ச்சி பயங்கரமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன்ன, யூசுஃபை விட்டும், யூசுஃபுக்கு எதிராக அந்த பெண்கள் தீட்டிய திட்டத்தை விட்டும் யூசுஃபை நாங்கள் பாதுகாத்தோம், அவரை காத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே அல்லாஹ்விடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததை போன்றோ பெண்களுடைய ஃபித்னாக்கள் சோதனைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். யா அல்லாஹ், இந்த பெண்களுடைய சோதனைகளை விட்டு என்னை பாதுகாத்து விடு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவருடைய துஆவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உடனடியாக அவரை நாங்கள் பாதுகாத்தோம். பெண்களுடைய சூழ்ச்சிகளை விட்டும், அந்த சூழ்ச்சி வலையிலே அவர் சிக்கி தவிப்பதை விட்டும் அவரை நாங்கள் பாதுகாத்தோம். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ் அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான்? அல்லாஹு தஆலா ஸமீஅ், அல்லாஹ்வுடைய அழகான திருநாமங்களில் ஒன்று, மிகவும் கேட்கக்கூடியவன், மிகவும் இருட்டுக்குள்ளால் தனிமையிலிருந்து பேசக்கூடிய ஒரு துஆவையும் அல்லாஹ் கேட்கிறான். பகிரங்கமாக சத்தம் போட்டு துஆ செய்யக்கூடிய துஆவையும் அல்லாஹ் கேட்கிறான். கடலிலே, ஆழ்கடலிலே ஒரு கல்லுக்கு அடியில் ஓடக்கூடிய ஒரு கருப்பெரும்புடைய சத்தத்தையும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான். சின்ன சத்தத்தையும் அல்லாஹ் கேட்கிறான். அவனுக்கு முன்னால் ரகசியம் பரகசியம் இரண்டுமே சமமானது. அந்த அளவுக்கு அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னஹு ஸமீஅ். இந்த யூசுஃபுடைய துஆவை நாங்கள் கேட்டோம். யூசுஃபுடைய சோதனையை நாங்கள், சோதனையுடைய நேரத்தில் அவர் எங்களை அழைத்ததை நாங்கள் கேட்டோம். அல் அலீம், அல்லாஹ் கேட்கக்கூடியவனாகவும் மிகவும் அறியக்கூடியவனாக, மனிதர்களுடைய நிலைமைகளை, மனிதர்களுடைய சோதனைகளை, மனிதர்களுடைய பிரச்சனைகளை மிகவும் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். கண்ணியமானவர், குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் அஸ்ஸமீ என்று சொல்லக்கூடிய திருநாமம். இந்த அஸ்ஸமீ என்று சொல்லக்கூடிய திருநாமத்தை அல்லாஹ் குர்ஆனில் 3 அல்லாஹ்வுடைய திருநாமங்களோடு, தன்மைகளோடு இணைத்து பேசுகிறான். அதில் முதலாவது பசீர். பல குர்ஆனுடைய வசனங்களில் சமீஉல் பசீர், சமீஅ கேட்கக்கூடியவன், பசீர் பார்க்கக்கூடியவன். அதுபோல இந்த சமீ என்று சொல்லக்கூடிய திருநாமம் குர்ஆனில் அல் அலீம் என்ற அல்லாஹ்வுடைய திருநாமத்தோடு இணைத்து பேசப்பட்டிருக்கிறது. சுமார் 32 இடங்களில் அல்லாஹ் அஸ்ஸமீஉல் அலீம், அஸ்ஸமீ அல் அலீம், அஸ்ஸமீ அல் அலீம், அவன் கேட்கக்கூடியவன், நன்கறியக்கூடியவன். இந்த இடத்துல சொன்னது இன்னஹு ஸமீஉல் அலீம், ஸமீஉல் அலீம் என்ற அல்லாஹ் குர்ஆனில் அஸ்ஸமீ என்ற அல்லாஹ்வுடைய கண்ணியமான பரிசுத்தமான அந்த திருநாமத்தை அல் அலீம் என்ற உயர்ந்த அந்த திருநாமத்தோடு இணைத்து 32 இடங்களில் அல்லாஹ் பேசியிருக்கிறான். அது போன்று அல்லாஹு தஆலா அல் கரீப், கரீப் என்ற அல்லாஹ்வுடைய திருநாமத்தோடு சமீ என்று சொல்லக்கூடிய திருநாமத்தையும் பல இடங்களில் இணைத்து அல்லாஹ் பேசியிருக்கிறான். கண்ணியமானவர்கள், இந்த இடத்தில் பெற வேண்டிய இன்னும் ஒரு பாடம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி தெரிந்திருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தன்மைகளை பற்றி தெரிந்திருந்தார்கள், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை பற்றி தெரிந்திருந்தார்கள், அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பற்றி தெரிந்திருந்தார்கள். அந்த அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துக்கள், அல்லாஹ்வுடைய பெயர்களும் அந்த திருநாமங்களும் அந்த அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஆழமான ஈமானிய அர்த்தங்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புரிந்திருந்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் என்னை தண்டிப்பான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னிடத்தில் கேள்வி கணக்கு கேட்பான், அல்லாஹ் இரக்கமுள்ளவனும் தான், தண்டிக்கக்கூடியவனும் தான், மன்னிக்கக்கூடியவனும் தான், தண்டிக்கக்கூடியவனும் தான் என்பதையெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புரிந்திருந்தார்கள். அதனால் தான் யா அல்லாஹ், இந்த பாவத்தை விட்டு நீதான் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார். எனவே அல்லாஹ்வை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தன்மைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துக்களை விளங்க வேண்டும், அதனுடைய ஆழமான அற்புதமான அர்த்தங்களை எல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ்வை பற்றி புரிந்தவர்கள் அல்லாஹ்வுக்கு
அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள். ஈமானுடைய அடிப்படை அல்லாஹ்வை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய சிஃபாத்துக்களை படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தன்மைகளை நாங்கள் படிக்க வேண்டும். குர்ஆனில் பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா தன்னை சமீஆக, பஸீராக, கரீபாக, அலீமாக தன்னை வர்ணித்துக் கொண்டிருக்கிறான். எனவே சமீ என்ற அல்லாஹ்வுடைய இந்த திருநாமத்தை அல் அலீம், அல் பஸீர், அல் கரீப் என்ற 3 அல்லாஹ்வுடைய தன்மைகளோடு இணைத்து பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா பேசிக் கொண்டிருக்கிறான். எனவே நாம் பேசுவதை அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான், நான் செய்வதை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். என்னுடைய உள்ளத்தில் பிறக்குகின்ற எண்ணங்களை எல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்ற ஈமானிய பாடங்களை பெறுவோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வை பற்றி புரிந்த காரணத்தினால் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டார்கள். எனவே கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சிறுவனாக இருந்த நேரத்தில் நாங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டோம், அவர்களுடைய தந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற போதெல்லாம் அல்லாஹ்வை பற்றி உபதேசம் செய்தார்கள். அல் அலீமுல் ஹக்கீம், அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான், ஞானமுள்ளவனாக இருக்கிறான் என்று சின்ன வயதில் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை, அல்லாஹ்வை பற்றியெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போதித்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள். அதனுடைய பிரதிபலன் தான் பிற்காலத்தில் வாலிபனாக இருந்த போது பாவம் என்ன, நன்மை என்ன என்பதை புரியக்கூடிய வயதை அடைந்தும், உணர்வுகள் பிறக்கக்கூடிய வயதை அடைந்தும், ஆசைகள் கொந்தளிக்கக்கூடிய வயதை அடைந்தும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவ்வாறான பாவங்களை விட்டும் தன்னை தவிர்த்துக் கொண்டார்கள், தடுத்துக் கொண்டார்கள், பாதுகாப்பு பெற்றுக் கொண்டார்கள். காரணம் என்ன? சிறு வயதிலிருந்து தந்தையின் மூலமாக அல்லாஹ்வை பற்றி நிறைய கேட்டிருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தன்மைகளை பற்றியெல்லாம் விளங்கியிருந்தார்கள், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துக்களை பற்றியெல்லாம் கற்றிருந்தார்கள். சின்ன வயதில் உள்ளத்தில் ஆழமாக பதியக்கூடிய விடயங்கள் வாலிபத்திலும் வயோதிபத்திலும் முதுமையிலும் அது தாக்கம் செலுத்தும் என்ற பாடத்தையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த அழகிய சம்பவம் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. எனவே எங்களுடைய சிறார்களுக்கு, வாலிபர்களுக்கு, இளைஞர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி அதிகமாக பேசுவோம், அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுப்போம், அல்லாஹ்வுடைய திருநாமங்களுடைய அர்த்தங்களை அவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்போம். நிச்சயமாக பாவமற்ற, அநாகரிகங்களில் ஈடுபடாத நல்லதொரு சமூகத்தை உலகத்திலே கட்டி எழுப்பலாம். வல்லநாயன் அல்லாஹ் தஆலாவுக்கு கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.